வணக்கம். பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ மரம் செடிகள் எல்லாமே நம்ம வீட்டை சுற்றி இருப்பது அவ்வளவு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். அந்த ஆதி காலத்துல வீடு சின்னதா இருக்கும், ஆனா சுத்தி மரங்களும் தோட்டங்களும் நிறைய இருக்கும். அந்த தோட்டங்கள் மரங்களில் ஏன் அவ்வளோ நிறைய வச்சு குட்டி வீட்டுக்குள்ள நிறைய மரங்கள், ஏன்னா நிறைய ஜீவன்கள் நம்மளை சுத்தி இருக்கிறது. நமக்கு நல்ல வைப்ரேஷன். கோயிலுக்கு போகாட்டா கூட நம்ம மனநிலை நல்லா இருந்தது. அந்த காலத்துல சைக்காட்டிஸ்டே கிடையாது, மனநிலை மருத்துவர்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன் இல்லைன்னா நம்ம இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்துகிட்டே இருந்திருக்கோம். இயற்கைக்கு நிறைய இடம் கொடுத்துருக்கோம் நம்ம வாழ்க்கையில். இயற்கை நம்மளோட ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்திருக்கும். ஏன்னா வெறும் மரம் செடிகள் மட்டும் இல்லை, அதில் ரிங்காரம் இடும் குருவிகள், பூச்சிகள், இதெல்லாமே நம்மளுக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்குது. நிறைய வைப்ரேஷன், நல்ல அதிர்வுகளை கொடுக்குறது. இந்த அதிர்வுகள் எல்லாம் நம்மளை நம்ம மனநிலையை சரி பண்ணிக்கிட்டே எல்லாரையும் சமமாக, எல்லாரையும் நல்லா சிரிச்சு பேசி எல்லாரையும் அன்புடன் அரவணைக்கிற தன்மை நம்மளுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. செல்வ நிலையை நோக்கிய வெறும் பணம் 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 அப்படிங்கிற தாட்டை விட்டுட்டு நம்மளுக்கு மனமும் சார்ந்த விஷயமும் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அந்த மரச்செடிகளும் அந்த உயிரினங்களும் நம்மளை சுத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தது. பக்கத்தில் ஒரு கோழி இருக்கும், இல்லாட்டா ஒரு ஆடு வச்சு வளர்ப்பாங்க, இல்லாட்டா நாய் வச்சு வளர்ப்பாங்க. தன் வீட்டை சுத்தியே அத்தனை இது அங்க வச்சிருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நாயை வீட்டுக்குள் வளர்ப்பது கிடையாது, வீட்டுக்கு வெளியே பிரபஞ்சத்துடன் வளர்ப்பாங்க. இப்ப வீட்டின் அளவை பெருசா எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள் நாயை வச்சுட்டு வெளியில் நம்ம மனுஷங்க ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ வீட்டை ஆள்வது யாருன்னா நம்ம நாய்ங்களா ஆயிப்போச்சு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய வெளிநாட்டுல உள்ளவங்க ஃபுல்லா அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள் நாயை வைத்து வெளியில அவங்க ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த நாயை அவங்க வரவுக்காக காத்திருப்பது போல். ஆனா நம்ம எப்படி வாழ்ந்தோம்னா, நம்ம ஃபுல்லா வீட்டுக்குள்ள இருப்போம், நாய்க்கு வெளியில சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம உறவினர்களுக்காக நம்ம வீட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த உறவு நல்லா இருந்தது. நாயை வைத்து நாய் நம்மளுக்காக காத்து கொண்டு இருக்கும்போது அந்த உறவு நிலை நமக்கு பிளவுபட்டதாகவும், அங்க வெளிநாட்டுல எவ்வளவு டைவர்ஸ் உருவானதோ அதே டைவர்ஸ் அளவுகள் இங்கேயும் அதிகமாக உருவாகிவிட்டது. இப்படி பந்த பாசத்தை எல்லாத்தையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரத்தை விட்டு நம்ம நகன்று போய்கொண்டே இருக்கும்போது நம்ம வெளிநாட்டை விட நம்ம இங்க அதிகமாக ஸ்பாயில் ஆகிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப மன வருத்தத்துக்குரியான விஷயமாக இருக்கிறது. சரி, இதெல்லாம் விடுங்க. இது இப்ப நம்ம செடிகள், அந்த மரச்செடிகள்லாம் வைக்கிறோம் இல்லையா, எந்தெந்த செடிகள் நம்ம வீட்டை சுத்தி வைத்தால் நம்மளுக்கு நல்ல அதிர்வுகளை கொடுக்கும். சில பறவைகள் நம்ம வீட்டை சுத்தி இருப்பது நல்ல அதிர்வுகளை கொடுக்கும். சில விலங்கினங்கள் நம்மளை வீட்டை சுத்தி இருப்பது மிக நல்ல அதிர்வுகளை கொடுக்கும். அதே போல் சில செடிகள் நம்ம வீட்டை சுத்தி நெருக்கத்தில் இருக்கும்போது நிறைய அதிர்வுகளை கொடுக்கும். சில செடிகள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லாமலே நம்ம கண்ணுக்கு அடிக்கடி பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது அடிக்கடி நம்ம கண்ணில் அடிக்கடி படுதுன்னா அந்த செடிகளால் நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய செடிகளாக இருக்க போய் தான் எங்க போனாலும் அந்த செடி உங்களுக்கு பின்தொடர்ந்து வருவது போல் வரும். உடனே அந்த செடி நகர்ந்து வருவதாக இல்லை, அந்த செடியின் சாயல் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த செடி போல் இன்னொரு செடி அப்படி வரிசையாக இருக்கும். நான் போற இடத்துலலாம் நான் அதிகமாக பார்ப்பது என்னன்னா தொட்டாசினிங்கி செடியை தான். எங்க போனாலும் அந்த செடியை நான் பார்க்காம இருக்க மாட்டேன். அந்த பூக்கும் செடியாக இருக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த தொட்டாசினிங்கி செடி அவ்வளவு அற்புதமான சக்தி வாங்குது. இது காம வர்த்தினியும் கூட, அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. இந்த தொட்டாசினிங்க பாத்தீங்கன்னா, அந்த தொட்டாசினிங்க லைட்டா தொடும்போது பின்னால இருந்து ஒரு சின்ன ஒரு டிராப், ஒரு பை மாதிரி இருக்கும். அந்த பையில இருந்து ஒரு நீர் வெளியே வரும். வெளியே வந்த உடனே அந்த இலைகள் அப்படி மூடிக்கொள்ளும். அந்த தண்ணி வெளியே வந்தோடனே இலை மூடிக்கொள்ளும். அதனாலதான் இதை காமவர்த்தினி அப்படிங்கிறோம், பெண்ணாக இதை பாவிக்கிறோம். இந்த பெண்ணாக பாவிக்கும் போது செடி எப்படி, எந்த செடியை தொடும்போது உங்களுக்கு அந்த பெண்ணினுடைய தன்மை, அந்த பெண்கிறவள் யாருன்னா சுக்கிரன் அம்சத்துக்குரியவள், இந்த உலகை ஆட்டி வைக்க பிறந்தவள். பெண் ஆடினாதான் ஆனால் ஆட முடியும். அதனால் பெண் தான் சக்தி, பெண் தான் இந்த உலகத்தின் மாயை. இந்த மாயையை நீங்க ஆளணும்னா இந்த தொட்டாச்சினிங்கான பெண் உருவத்தை அவளை நீங்க ஆள கத்துக்கொள்ளணும். இவளை நான் எப்படி ஆள்வது அப்படிங்கிறது என்னன்னா, சும்மா தொட்டோன்னு வேண்டுதல் கிடைக்கும் மட்டும் இல்லாமல் எந்த செடியை தொடும் போது உங்களுக்கு வேண்டுதல் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. குட்டி செடியாக இருந்தால் அதை தொட்டு நீங்க வேண்டுதல் வச்சீங்கன்னா அந்த வேண்டுதல் உங்களுக்கு பலிக்காது. அதே மாதிரி உங்களுக்கு என்னன்னா, சில பேர் வீட்டுக்குள்ள வச்சுக்கிற செடி பாத்தீங்கன்னா, ரெகுலரா நம்ம காடுகளில் வைக்கும் செடி பாத்தீங்கன்னா, நம்ம போற இடத்துல பாக்குற செடிகள் மண்ணோடு மண்ணாக படர்ந்து காணப்படும், மண்ணுடன் ஒட்டி படர்ந்து காணப்படும். அந்த செடிகள் தான் நம்மளுக்கு ரகசிய வழிபாடுகள்,
காமவர்தினியும் உருவாகிற இடமும் அதுதான். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள இதுக்குன்னு ஸ்பெஷலா வளர்க்கும் போது அந்த செடி வந்து மண்ணோட படராது, அது நீல கொம்புகளாக வடிவெடுக்கும். மேல் நோக்கி படர ஆரம்பிக்கும். தொட்டாச்சு நீங்க மேல் நோக்கி படராமல் கீழே தரையுடன் தரையாக அந்த மண்ணுடன் படரும் போதுதான் அது வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த தொட்டாச்சு நீங்க வந்து நீங்க வேற இந்த தொட்டாச்சு நீங்க வந்து எப்ப தொடலாம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, அது பூ பூக்கும் போது, அது பூ பூத்துச்சுன்னா எந்த செடி பூ பூக்குதோ அந்த செடியை தொட்டாதான் உங்களுக்கு அந்த மகிமை கிடைக்கும். பூ இல்லாத செடியை தொடும்போது அது மகிமை ஆகாது. பூவில்லாத செடி கன்னி பருவம் அடையாத செடியாக இருக்கும். அதுக்கு அந்த நீரின் சுரப்பிகள் வெளியே வராது அப்படிங்கிறது. பூ பூத்த ஒரு செடிக்கிட்ட இருந்து அது தொடும்போது அப்போ நீங்க வைக்கிற வேண்டுதல்கள் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு வலிமை வாய்ந்ததாக இருக்கும். அதனால இந்த தொட்டாச்சு நீங்க வந்து எப்போ எப்படி பயன்படுத்தலாம்ங்கிற முதல்ல தெரியணும். தொட்டாச்சு நீங்க வந்து எல்லா இடத்துலயும் நீங்க போற இடங்கள் எல்லாம் நீங்க தொட்டாச்சு நீங்க பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தொட்டாச்சு நீங்க உங்களுடைய வசியமான செடியாக இருக்கும், உங்களை வசீகரிக்கும் செடியாக இருக்கிறது. அது உங்களை விட்டு போகலன்னு அர்த்தம். இந்த செடிகள் வந்து உங்களை நீங்க பாக்குற அந்த செடி ஃபுல்லா பூக்கிற தன்மையில் இருந்தால் உங்களுக்கு ஆசைகள் நீ சொல்லு நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு தயாராக இருப்பது போல அர்த்தம். நீங்க எந்த செடியை பார்க்கும்போது பூக்கள் நிறைய பூத்து இருந்ததோ அந்த செடி வந்து உங்களுக்கு வசீகரிக்கும் தன்மையாக இருக்கும். அந்த பூவை தொடுவது அந்த செடியை தொடுவது உங்களுக்கு ரொம்ப வசீகரிக்கும் தன்மையாக இருக்கும். அதனால எந்த செடியாக இருந்தாலும் அந்த செடி பூத்த பிறகுதான் அது முழுமை பெற்றதாக இருக்கும். பூ வந்த பிறகுதான் அந்த செடியுடைய பயன்கள் நீங்க அறிய முடியும். அதே போல் தொட்டாச்சு நீங்க வந்து பூ வந்த பிறகுதான் அதோட முழுமையை நீங்க அறிய முடியும். அதே மாதிரி தொட்டாச்சு நீங்க வந்து அந்த தரையுடன் படர்ற செடியாக இருப்பதுதான் ரொம்ப நல்லது. தரைதான் ஈர்ப்பு சக்தி, எல்லாமே வேண்டுதலை கொடுக்கக்கூடிய சக்தி எல்லாமே தரைக்கு தான் இருக்கு. தொட்டாச்சு நீங்க அதோட பற்றி கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவது போல் இருக்கும். அதனால தரையுடன் படர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு செடியை தொட்டு அதுல உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கிட்டு அந்த வேண்டுதல் வந்து நீங்க மேலோட்டமான வேண்டுதலாக இருந்தால் மேல அப்படி லைட்டா தொடுங்க. உங்களுக்கு ஆழமான ஒரு வேண்டுதல் இது வந்து யாருக்கு தெரியாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு செய்யுது, ஒரு செயல்பாடுகள், ஒரு பண விஷயம் வீட்டுக்கு தெரியாம கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லாட்ட யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், அதாவது அப்போ கணவருக்கோ அம்மா வீட்டுக்கு செய்யற விஷயத்தை கணவருக்கு தெரியாம வைத்திருக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சு கொண்டு இருப்பீங்களே அந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க வந்து தொட்டாச்சு நீங்க அடிப்பகுதியை தொட்டு வருடினீங்கன்னா அது சுருங்கும். அப்போ அந்த வேண்டுதல் வைக்கணும். மேலோட்டமான விஷயம்னா உங்களுக்கு இப்போ வெளிச்சத்தில் எல்லா ஒரு வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், பதவி உயர்வா இருக்கட்டும், டிரான்ஸ்பரா இருக்கட்டும், இந்த மாதிரி இல்லாட்ட பணம் சார்ந்த விஷயமாக இதெல்லாம் வெளியோட்டமான உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கும். மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய விஷயத்தை வேண்டுதலாக வைக்கும் போது அது வந்து நீங்க மேல நோக்கி நீங்க வருடி விட்டீங்கன்னா அந்த செடி சுருங்கும் போது அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். ஆனா தொட்டாச்சு நீங்க வந்து உங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். எந்த மாதிரி செடியை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சாதான் அது முழுமையான உங்களுக்கு நற்பயனை தரும். தொட்டாச்சு நீங்க வந்து காளியுடைய அம்சம், அதனால அதை வந்து நீங்க வந்து துளசி மாடத்துடன் சேர்ந்து வைக்காதீங்க. அது வந்து துளசி மாடம் பவித்திரமான பவர்ஃபுல்லான விஷ்ணு பெருமாளுக்காக உருவாக்கப்பட்டவள். அவள் யாருடனும் சேர்ந்து இருக்க வேண்டாம். அவள் தனித்தான வடகிழக்கு மூலையில் எந்த செடியும் வைக்கிறதுக்கு அளவு கிடையாது. ஆனா நம்மளுடைய துளசி மாடத்தை வைப்பதற்கு அவ்வளவு அருமையான ஒன்று உண்டு. அதே போலதான் தொட்டாச்சு நீங்க வந்து துளசியுடன் சேராமல் அவள் எந்த இடத்துலயும் வைக்கலாம். ஆனா அவள் மண்ணுடன் படர்ற மாதிரி வைங்க. மேலெலும்பி வந்து கொண்டே இருந்தால் அது உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ரெடியாகலன்னு அர்த்தம். அதனால மேல் நோக்கி வரக்கூடாது, பூக்கள் செடியை தொட்டு அதுகிட்ட வேண்டுதல் வைக்கக்கூடாது. இதெல்லாம் கவனமாக பார்த்து மேல் வட்டமாக தொடருமா கீழ் வட்டமாக தொடருமாங்கிறதையும் பார்த்து உங்கள் கோரிக்கைகளின் தன்மைக்கு தக்கன அதை தொடுதலை நீங்க பயன்படுத்தணும். தொட்டாச்சு நீங்க தொடும்போது காலை செருப்பணியாமல் தொடணும். செருப்பணியாமல் அவளை வந்து மரியாதையுடன் கையை ரெண்டையும் வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு கேட்கிற வேண்டிய வரங்கள் கேட்கணும். இந்த மாதிரி தொட்டாச்சு நீங்க வந்து அழகான அவ்வளவு அவசியத்தன்மை, அவ்வளவு அருமையான சக்தி வாய்ந்தவள். அவளை வந்து நீங்க எப்படி பயன்படுத்தணும் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தொட்டாச்சு நீங்க பூவை நீங்க பறிச்சு கொண்டு உங்க வீட்டில் உங்களுடைய பூஜை ரூம்லயோ இல்லாட்ட உங்களுடைய பீரோலயோ வைக்கலாம். இல்லாட்ட உங்க முந்தானில் கணவன் மனைவி பிரச்சனைனா முந்தானில முடிச்சு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த கணவன் மனைவி பிரச்சனை நீக்கி கொடுக்குற வரைக்கும் நான் அந்த முந்தானி விட்டு உன்னை இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருங்க. அது வந்து கணவன் மனைவி பிரச்சனையை கூட தீர்க்கக்கூடிய அவ்வளவு பெரிய சக்தி அந்த தொட்டாச்சு நீங்க உண்டு. அதே சமயம் குழந்தை பேர் விஷயத்தையும் அது எடுத்து கொடுக்கும். கர்ப்பப்பை பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி தொட்டாச்சு நீங்க உண்டு. இதெல்லாம் நீங்க வந்து அந்த தொட்டாச்சு நீங்க வந்து உங்களுடைய முந்தானியை முடிச்சு வச்சுக்கிட்டே பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா
நிறைய மாறுதல் கிடைக்கும். அதுமாதிரி ஆண்களாக இருந்தால் அந்த தொட்டாச்சு நீங்க உங்கள் பாக்கெட்டுக்குள்ள இடது பை பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுவும் மாறுதல் கொடுக்கும். இந்த மாதிரி உங்களுடைய தொட்டாச்சினிங்களுடைய பயன்பாடை தெரிஞ்சு அதை பின்பற்றி வந்தீங்கன்னா காளி தேவியின் முழுமையான அருளும் இறைவனுடைய முழு சக்தியும் உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.